1995 ಮಿಲಿಟರಿ EME ರೆಜಿಮೆಂಟ್ ಹೈದರಾಬಾದ್ನಲ್ಲಿ ಜಾಯ್ನ್ ಆಗಿ ಇವತ್ತು ಅವರು ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. VM ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅವರು ಮೈನಸ್ ಡಿಗ್ರಿಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬೇರೆ ದೇಶಾಂತರ ಪೂರ್ತಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಯನ್ನ ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ನಮಗೋಸ್ಕರ ಅವ್ರ ಪ್ರಾಣನ ಒತ್ತೆ ಇಟ್ಟು 28 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಅವರನ್ನು ಹಾನರ್ ಮಾಡಕ್ಕೆ ಇವತ್ತೊಂದು ಚಿಕ್ಕ ಇವೆಂಟ್ ಇಟ್ಕೊಂಡಿದೀವಿ. ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಬಂದಿರೋದಕ್ಕೆ ಎಲ್ರಿಗೂ ಸ್ವಾಗತ. ಈಗ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಅವರನ್ನು ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆಯೊಂದಿಗೆ ಸ್ವಾಗತ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ. எல்லாருக்கும் வணக்கம். இன்று எங்கள் நண்பன், என் கிளாஸ்மேட், ஸ்கூல் ஆஃப் மென்ஸில் என் கிளாஸ்மேட்டு 28 இயர்ஸ் பார்டர்லையும் சரி, மைனஸ் டிகிரிஸ்லையும் சரி, காஷ்மீரில், ஹைதராபாத்தில், பெங்களூர் எல்லா இடத்துலையும் வேலை செய்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மிலிட்ரி மேனாக இன்றைக்கி ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவரை நாங்கள் வெல்கம் பண்ணுறது, அந்த வெல்கம் பண்ணுற மாதிரி இல்லை, இது மறுபடியும் போன மாதிரி திரும்பி வந்தாருன்னு எங்கள் ஃப்ரெண்டு எனக்கு குஷியில் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ನಾನು 9ನೇ ಕ್ಲಾಸಿನ ಓದ್ತಿರುವಾಗ ಆರ್ಮಿಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡ್ರು. ಅವಾಗ 98 ವಾರ್ ನಡೀತಾ ಇತ್ತು, ಕಾರ್ಗಿಲ್ ವಾರ್. ಅವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಆರ್ಮಿಯಲ್ಲಿ ಅದರ ಕಾಶ್ಮೀರಲ್ಲಿ ಡ್ಯೂಟಿ ಇತ್ತು ಅವರು. ಅಲ್ಲಿ ನ್ಯೂಸಲ್ಲಿ ಬರೋದು 98 ಅಲ್ಲಿ ಬ್ಲಾಸ್ಟ್ ಇವಾಗ ಕಾರ್ಗಿಲ್ ನಡೀತಾ ಇರುವಾಗ ಅಲ್ಲಿ ಸರ್ವಿಸಲ್ಲಿ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಅಂದರೆ ಸಿಸ್ಟಮ್ ವರ್ಕ್ ಇದ್ರು, ನಮಗೂ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ಅವರು ದುಡಿತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೂ ನಮಗೂ ಒಂದು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅಂತ ಒಂದು ಇದ್ದಿದ್ರು. ನಮ್ಮ ತಂದೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬಂತು. ಅವಾಗ ಕೇಳುವಾಗ ಒಂದೊಂದು ದಿನ ಒಂದೊಂದು ವಿಷಯ ಬರೋದು, ಕಾರ್ಗಿಲ್ ನಡೀತಾ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಇತ್ತು, ಇಷ್ಟು ಜನ ಹೋದ್ರು ಅಂತ. ನಮಗೆ ಅಂದರೆ ದೇವರ ಮೇಲೆ ಭಾರ ಇಟ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸರ್ವಿಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಸಂತೋಷದಿಂದ ಕೆಲಸ. ಇಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತಾ ಇರುವಾಗಲೂ ಅಷ್ಟೇ, ಕೆಲಸ ಮಾಡುವಾಗಲೂ ಅಷ್ಟೇ, ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ದುಡಿತಾರೆ ಅಂತ ಒಂದು ಖುಷಿಯಿಂದ, ಹೆಮ್ಮೆಯಿಂದ ನಾವು ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವತ್ತು ನಾನು ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಯಿತು. ನಮ್ಮ ಅಣ್ಣ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ അദ്ദേഹത്തിൻ്റെ ദീർഘകാല സേവനമനുഷ്ഠിച്ച് അതിർത്തിയിൽ നിന്ന് കുളിരിലും തണുപ്പിലും എല്ലാത്തിലും നിന്ന് നമ്മളെല്ലാം അതിർത്തി കാത്തിട്ടുള്ള വീരൻ അദ്ദേഹത്തിന് നന്ദി. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து 78லேருந்து ஐ திங்க் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா பார்த்துங்க எந்த வயசு ஃப்ரெண்டுன்னு. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இருக்கும்போதுலேருந்து LKG UKGலேருந்து போகும்போதுலேருந்து ஃப்ரெண்டு. 7th ஸ்கூல்ல அப்போ வந்து நார்மலாக எல்லாரும் தெரியாத வரும். ஒரு 3rd ஸ்டாண்டர்டு கிட்ட வர தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் 3 பேருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்புறம் அந்த டைம்லேருந்து வி வேர் த 3rd பெஞ்ச். அப்போ தானே 3rd பெஞ்சு 3 பேர் சென்டராக உட்காருவோம், யாருன்னா 2 பேர் உட்காருவாங்க. திஸ் கண்டினியூட் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் டில் 89. 3rd பெஞ்சில் நாங்கள் 3 பேர் எப்பவுமே இருப்போம். எல்லாம் இருந்தாலும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட வி ஆர் தி பாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரூப்பில் எனக்கு தான் கிடைச்சு இந்த ஆர்மிக்கு போகிறதுக்கு. இப்போ சர்வை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலை வேணும். எந்த மனுஷன் சர்வை பண்ணுறதுக்கு ஒரு வேலை. ஒன்லி தி கிஃப்டட் பர்சன்ஸ் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒன்லி ஃபார் பிளஸ்ட் பீப்புள். அது விதத்தில் ஃபர்ஸ்ட் நான் போனேன். நெக்ஸ்ட் இன்னொரு சிவகுமார் போனான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சிவகுமார் போனால் இவன் மைண்ட்ஸுக்கு போயிட்டான். அவன் அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு நானும் போயிட்டேன் மிலிட்ரிங்கிறான். நான் எப்படா நீ போயிட்டேன்னா, நீ தான் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன்னா, இல்லை EMEக்கு போயிட்டேன்னு சொன்னேன். ஸோ வி ஃபெல்ட் ஹாப்பி. ஸோ அந்த சமயத்துலேருந்து கம்யூனிகேஷன் இருக்குது. பட் இட்ஸ் வெரி ஆனர். ஏன்னா நாங்களும் காஷ்மீர் சைட்லலாம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் கேட்பாங்க மிலிட்ரியில் இருந்தப்பா என்ன பண்ணிட்டேன். அது அப்படி கிடையாது. அங்கே அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனி டைம் இவ்வளோ டைன்ற இடத்துல நீங்கள் இருக்கிறது இட்ஸ் அ பிக் திங். நம்ம கூடவே பார்க்கறதுன்னு இருப்போம், அங்கே பாம்பு பிளாஸ்ட் ஆகும், இங்கே சுட்டுவோம். நான் எஸ்கேப் ஆகிட்டதுனால சர்வீஸ் இஸ் நாட் ஈஸின்னு யாரும் நினைக்கக்கூடாது. இட்ஸ் அ வெரி டஃப் திங். காஷ்மீரில் இருந்திருக்கிறேன், நான் ஆசாமில் இருந்திருக்கிறேன், சைனா பார்டரில் இருந்திருக்கிறேன், வைலாங் எல்லாம். ஸோ வெரி டஃப் திங். அங்கேருந்து வர்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே நிம்மதியாக இருக்கிறோம்னா சம்படி ஸ்டாண்டிங் வருது. அது என்றைக்குமே ஒரு பர்சனலாக ஒரு மிலிட்ரிக்கார மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அட் த சேம் டைம் நீ ரிட்டையர்ட் ஆகிட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. த டிசிப்ளின் ஷுட் பி கேரிட் ஆன். வாக்கிங், கீக்கிங், ஹெல்த், ஃபிட்னஸ் எல்லாம் இருக்கணும். வி ஷுட் பி an எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். நம்மளை பார்த்தா நிறைய மிலிட்ரிக்கார் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க, இல்லைன்னு இல்லை. பட் வி ஷுட் பி an எக்ஸாம்பிள் ஃபார். நம்மளை பார்த்தா பார்ப்பா மிலிட்ரிக்கார் வந்தார், டிசிப்ளின் ஆகுறாரு, எப்படி இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இந்த வே ஆஃப் ஸ்பீக் ஆகட்டும், எல்லாமே
நம்ம we have to show நம்ம தான் மிலிட்டரிக்காரங்க வேற யாரா நம்மளை பார்த்து தான் இன்னொருத்தர் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ தட் ஷுட் பி தேர். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு 28 ஆண்டு காலமாக நமது தாய் திருநாட்டுக்காக தனியே அர்ப்பணித்து நல்ல விதமாக சர்வீஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்கும் நமது நண்பர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களின் குடும்பத்தை நல்ல விதமாக வழிநடத்தி அனைவருக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தவும் அவருக்கு நீடிய ஆயுளையும் தரவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இந்த மாலை அணிவிக்கிறேன். மிலிட்ரியில் சேர்ந்தேன். 28 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு நாங்கள் வரேன். பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வீட்டுக்கு போக நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஒரு மாதிரி ஒன்றும் வார்த்தையே வரல எனக்கு. எல்லாம் கொடுத்ததுக்கு குடும்பத்துக்காருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. மிலிட்ரியில் எல்லாம் யூஸ் என்ன சொல்கிறேன்னாக்கா, மிலிட்ரியில் டிசிப்ளினு, நம்ம பாடி ஃபிட்னஸ்ஸு எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம நாட்டுக்கோசரம் போய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போல்லாம் ரொம்ப ஸ்கீமாக மிலிட்ரியில் வருது. அதனால் இப்போ வர பட்டாளத்துக்காரங்கெல்லாம் பக்கம் மிலிட்ரியில் சேரணும். நாட்டுக்கோசரம் வைக்கிறதுக்கு மிலிட்ரி ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். நானும் டிப்ளமா படித்து ஸ்கூல் ஆஃப் மென்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். பட் நம்ம இன்டர்வியூவில் போகும்போது அப்படி செலெக்ஷன் ஆகிட்டேன். பாடி ஃபிட்னஸ், உடம்பு ஃபிட்னஸ், குடும்பத்து மேலே நாட்டு மேலே அக்கறை எல்லாருக்கும் இருக்கும். அதனால மிலிட்ரி சேர்றது ரொம்ப நல்லது. ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಮತ್ತು ಸುಬ್ರಹ್ಮಣಿ ನಾವಿಬ್ಬರೂ ಸ್ನೇಹಿತರು 15 ವರ್ಷದಿಂದ ಪರಿಚಯ. ಆದರೆ ಇವನು ಮಿಲಿಟರಿನಲ್ಲಿ ಹೋದಾಗ ಅವನೇನೇನು ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿದ ಅಂದರೆ ಮೈನಸ್ ಡಿಗ್ರಿನಲ್ಲಿ ಕೂಡ ವರ್ಕ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. ನಮ್ಗೆ ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಚಳಿ ಬಂದರೆ ನಮ್ಗೆ ತಡ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಅಂದರೆ ನಮ್ಮ ದೇಶನ ಕಾಯುವಂಥ ಯೋಧರು, ಅವ್ರಿಗೆ ನಾವು ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬೇಕು. ರಿಟೈರ್ಡ್ ಆದ್ಮೇಲೂ ಸರಿ, ಅವ್ರ ಡ್ಯೂಟಿನಲ್ಲಿ ಇದ್ದಾಗಲೂ ಸರಿ, ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಗೂ ಸಹ ನಾನೇನು ಹೇಳೋದಂದ್ರೆ, ಇವನೊಬ್ಬನೇ ಅಂತಲ್ಲ ನಾನು ಹೇಳೋದು, ಟೋಟಲ್ ಮಿಲಿಟ್ರಿನಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ನಾನು ಹೇಳೋದಂದ್ರೆ, ಅಕ್ಕಪಕ್ಕದವ್ರು ಇರೋರು ಇಲ್ಲ ಗೊತ್ತಿರೋರು ಇರ್ಬೋದು, ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳಿರುತ್ತೆ, ಇವರು ಅಲ್ಲಿರ್ತಾರೆ. ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ನಮಗೋಸ್ಕರ ಇವರು ಅಲ್ಲಿ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಸೊ ನಾನೇನು ಹೇಳೋದಂದ್ರೆ, ಫ್ಯಾಮಿಲಿಗಿರ್ಬೋದು ಸ್ವಲ್ಪ ಸಹಾಯ ಮಾಡೋದಾಗ್ಲಿ, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ನಮ್ಮ ಕೈಲಾರ್ದಂಥದ್ದು ಆ ಟೈಮ್ಗೆ ಮಾಡಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಇವಾಗ ಮೊನ್ನೆನೂ ಎಷ್ಟೆಷ್ಟು ಏನೇನೋ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ, ಗಲಾಟೆಗಳು ಇದೆಲ್ಲ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ. ಸೊ ಆದ್ರಿಂದ ಎಲ್ಲರಿಗೂ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಕೊಟ್ಟು, ಮಿಲಿಟ್ರಿಯವರು ಅಂದರೆ ಒಂದು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಕೊಡೋದನ್ನ ಆಕ್ಚುಲಿ ನಮ್ಮ ಮೊದಲಿಂದಾನು ಇತ್ತು. ಇವನ್ ಜೊತೆ ಸೇರಿದ ಮೇಲೆ ಅಂದರೆ 15 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಆಯಿತು. ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಏನು ಕಷ್ಟ ಪಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ನನಗೆ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇತ್ತು. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದ, ಈ ಥರ ಆಗುತ್ತೆ, ಈ ಥರ ಆಗುತ್ತೆ, ಈ ಥರ ಇರುತ್ತೆ ಅನ್ನೋದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇತ್ತು. ಆದ್ರಿಂದ ಆ ಒಂದು ಎಲ್ಲ ಆದಮೇಲೆ ಇದು ಹೃತ್ಪೂರ್ವಕವಾಗಿ ಏನಕ್ಕೆ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡಿರೋದ್ರೆ, ಇನ್ನು ಮುಂದೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಲೈಫು ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿರಲಿ, ಇನ್ನು ಅವ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ಜೊತೆನಲ್ಲಿ ಸುಖಕರವಾಗಿರಲಿ. ಇನ್ನೊಂದೇನೆಂದ್ರೆ, ಅವ್ರಿಗೆ ಪಬ್ಲಿಕ್ಕಲ್ಲಿ ಹೆಂಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಕೂಡ ಅವ್ರು ಬರೋವಾಗ ಟೀಚ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಎಷ್ಟು ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ, ಪಬ್ಲಿಕ್ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅನ್ನೋದು ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಪಬ್ಲಿಕ್ ಜೊತೆನಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಮಾತಾಡಬೇಕು, ಹೆಂಗೆ ಇದು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಕೂಡ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ. ಆ ಥರ ಅವ್ರು ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವನಿಗೆ ಇವತ್ತು ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಫಂಕ್ಷನ್ ಮಾಡಿ ಅವನ ಮುಂದಿನ ಲೈಫ್ ಚೆನ್ನಾಗಿರ್ಲಿ ಅಂತೇಳಿ ನಾನು ಆಶೀರ್ವಾದ ವಿಶ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ.
ಕೆಜಿಎಫ್ ತಾಲೂಕಿನ ತಾಜಾ ಹಾಗೂ ಸಂಪೂರ್ಣ ಸುದ್ದಿಗಾಗಿ AL ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಒತ್ತಲು ಮರೆಯದಿರಿ.